இன்னைக்கு எங்கள் வீட்டில் பன்னீர் கிரேவி. இது பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி பன்னீர் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. கடையில் வந்து நம்ம பன்னீர் வாங்கணும்னா அதில் வந்து 90% உண்மை கிடையாதான். எல்லாத்துலேயும் ஏதோ கெமிக்கல் போட்டிங்கன்னா கருப்பாக வர மாறிடுது. ஸோ நம்ம வந்து வீட்டிலேயே பன்னீர் செஞ்சுக்கலாம். ஆனால் வீட்டில் செய்கிற பன்னீர் பார்த்தீங்கன்னா பசங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. காரணம் இந்த ஸ்பாஞ்சினஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிற பன்னீரில் வராது. கொஞ்சம் க்ரம்பிள் ஆகிடும் ஈஸியாக. அது இல்லாமல் கரெக்டான ஷேப் கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பன்னீர் மேக்கர் நான் வாங்கியிருந்தேன். இதுல எப்படி ஸ்பாஞ்சியா பன்னீர் செய்யலாம் கடையில கிடைக்கிற மாதிரி அப்படின்றது நான் உங்களுக்கு லைவாவே சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு நீங்க 2 பேக்கெட் ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கங்க. என்ன பிராண்ட் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல, நல்ல ஒரு ஹெவி பாட்டம் இருக்கிற பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. ஊத்தும் போது என்ன மாதிரி கேவலமா ஊத்திராதீங்க. ஸோ நல்லா கொஞ்சம் கவுண்டர் டாப் மேல வச்சு கொஞ்சம் ப்ராப்பராகவே ஊத்திக்கங்க. இல்லைன்னா நம்ம பன்னீர் செய்ய வந்துட்டு இப்ப பாருங்க நான் எதை தொடச்சிட்டு இருக்கேன்னு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் கண்டெய்னர் வந்து நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சிட போறோம். ஸ்டவ்ல வச்சுட்டு நீங்க நார்மலா பால் பொங்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அதை பொங்க விட்டுடுங்க. எல்லாரும் பண்றது என்னன்னா பால் பொங்கின உடனே நம்ம வினிகரோ லெமன் ஜூஸோ ஊத்திடுவோம். ஆனா அதை பண்ணாதீங்க. பால் பொங்கின உடனே ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த பாலை ரெஸ்ட்ல விடுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ட்ரிக். ஸோ இது நல்லா ரெஸ்ட் ஆகி நல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு 6:30 பதத்துக்கு வந்த அப்புறமா நீங்க வினிகரோ லைம் ஜூஸோ ஊத்திக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஐ ப்ரிஃபர் வினிகர். ஏன்னா அந்த லெமன் டேஸ்ட் வந்து நமக்கு சாப்பிட்ற வரைக்கும் அதுல வரும். ஸோ அதனால நான் வந்து வினிகர் யூஸ் பண்ணிட்டு இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது எல்லாமே ஸ்டவ் ஆஃப்லேயே தாங்க பண்ணணும். நல்லா ஆறுன பாலில் பண்ணணும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பன்னீர் மேக்கரில் நீங்கள் ஊற்றுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த தண்ணிலாம் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் ட்ரெயின் ஆகிடும். நீங்கள் கையில் வச்சு புழியணும். அந்த அன்இவன் ஷேப் இந்த கிளாத்தில் பண்ணுற மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ இதுக்கு மேலே இந்த ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே நீங்கள் வெயிட் வச்சிட்டிங்கன்னா ஈவனான ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் பன்னீருக்கு வரும். எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே சைடில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் மத்தியானத்தை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட் டின்னருக்கு சூப்பரான பன்னீர் தயாராகிடும். ஜஸ்ட் உங்களுக்கு 60 rupeesலேயே நியர்லி 1/2 கிலோ பன்னீர் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எவ்வளவு ஸ்பாஞ்சியா கடையில கிடைக்கிற மாதிரியே. இந்த ட்ரிக் நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பன்னீர் வேணும்னா கண்டிப்பா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பன்னீர் மேக்கர்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அந்த துணியில ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த உருண்டையான பன்னீரை கட் பண்ற அந்த கஷ்டமே கிடையாது. இதோட லிங்க் வேணும்னா வியூ ப்ராடக்ட்ஸ்ல கொடுக்குறேன், இல்ல ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றேன். தேவையான செக் பண்ணுங்க. பை.